Hi hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம HVAC ரிலேட்டடான இன்டர்வியூ क्वेश्चंस and ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. இது வந்து பார்ட் 7க்கான வீடியோ. ஏற்கனவே 6 வீடியோ இது ரிலேட்டடா நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அதை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற क्वेश्चंस என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, why surging happens in water cooled chillers. முக்கியமா இன்னைக்கு இருக்கிற வாட்டர் கூல் சில்லர்ஸ்ல அடிக்கடி நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இந்த சர்ஜிங். அது எதனால நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அந்த சில்லர் சர்ஜிங் ஏற்படும் போது அதுக்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லர் சர்ஜிங் வர்றதுக்கான காசஸ் என்ன, காரணங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, சில்லர் சர்ஜிங்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் HVAC சிஸ்டத்துல க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அதையும் ஒரு கேள்வி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஓபன் லூப் சிஸ்டம்னா என்ன, அதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் இருக்கு, கரோஷன் இருக்கு, மைக்ரோபயாலஜி கண்டாமினேஷன் இருக்கு, இதெல்லாம் பிரச்சனைகள் வருது இல்லையா HVAC சிஸ்டத்துல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் வாட்டர் ட்ரீட்மெண்டால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூலிங் டவர்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கூலிங் டவரை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி எவாலுவேட் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கூலிங் டவர் அப்ரோச் டெம்பரேச்சர்னா என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூலிங் டவர் ரேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு டெல்டா டின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூலிங் டவர் எஃபிஷியன்சியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமா இல்லையா, அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் why மேக்கப் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் இன் கூலிங் டவர். இந்த கூலிங் டவர்ல எதுக்கு மேக்கப் வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு COCன்னு சொல்லுவாங்க சுருக்கமா, அதையும் என்னன்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே டீட்டெயிலாவே பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பத்தியும் சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, டெக்னிக்கல் வீடியோஸ், அதாவது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட 156 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த வீடியோஸை எப்படி போய் பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஆக்சுவலா என் சேனல்ல கிட்டத்தட்ட 10 பிளேலிஸ்ட் இருக்கு. இதான் என்னுடைய சேனல், அவர் சொசைட்டி சேனல். இதுல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, ஜெனரல் அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன், அப்புறம் அவர் ட்ரெடிஷனல் ஃபுட் அண்ட் ஹெல்த் போட்டிருக்கேன், டெம்பிள்ஸ் வீலாக இருக்கும், மூவிஸ் ரிவ்யூஸ் கூட பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ஃபன் அண்ட் மேஜிக் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அவர் ஹவுஸ் எலக்ட்ரிசிட்டி அவேர்னஸ் வீடியோஸ், அப்புறம் இந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங். இதுதான் என்னுடைய முழு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அதிகமான வீடியோஸ் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. இப்பதான் வந்து நான் வந்து கொஞ்சமா வந்து என்டர்டைன்மெண்ட், அதாவது தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸ் போட்டு இருந்தேன். இப்போ வந்து அதுக்கான சேனலை நான் வேற சேனல் ஓபன் பண்ணிட்டேன் ரீசெண்டா. ஓகேங்களா, அதுலதான் வந்து ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் அதுல தள்ளிடலாம் அப்படின்னு பாக்குறேன். காரணம் என்னன்னா, இதை கொஞ்சமா ஐசோலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா ஃபோக்கஸ் பண்ணலாம், கொஞ்சம் அவேர்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் வீலாக் வீடியோஸ் மட்டும் இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் எய்ம் பண்ணின்னு இருக்கேன். அதை நோக்கி தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கேன். ஓகேங்களா, சோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சதுக்காக. சோ நீங்க வெறும் டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங், இந்த பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட 156 வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு இன்டர்வியூக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கு, எல்லா சப்ஜெக்டும் நான் கவர் பண்ணிட்டேங்க. சோ அது போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு தேவை, இல்ல ஏதாவது பர்டிகுலர் டாபிக் கவர் பண்ணா கூட உங்களுக்கு அதுல இல்லைன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் இல்ல கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங்ல என்னென்ன கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல், HVAC, ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம், ஹெல்த் சேஃப்டி என்வயர்மெண்ட், BMS, வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், RO, சாஃப்ட்வேர் பிளான்ட் பத்தியும், அப்புறம் லிஃப்ட், எஸ்கலேட்டர், ஹவுஸ் கீப்பிங், சாஃப்ட் சர்வீஸும் கவர் பண்ணிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ISO ரிலேட்டடான சர்டிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் SOPs, அப்புறம் சிவில் கூட கவர் பண்ணிருக்கேன், பிளம்பிங் கவர் பண்ணிருக்கேன், நுமேட்டிக் இன்ஜினியரிங் பத்தி சொல்லியிருக்கேன், நுமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாம், அப்புறம் கம்ப்ரஸர் பத்தியும் சொல்லியிருக்கேன், அப்புறம் பில்டிங் சர்டிபிகேஷன், ஒரு பில்டிங்க்கு தேவையான என்னென்ன சர்டிபிகேஷன் தேவைப்படும் அப்படின்றது கவர் பண்ணிருக்கேன், IE ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அப்படின்றது மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து வேற பிளேலிஸ்ட், அதாவது வேற வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சேன். ஓகேங்களா, சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய ஃபுல் அனுபவம், முக்கியமா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல இருந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ புதுசா ஏதாவது நான் சொல்லணும்னு நினைச்சா கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் போட்டுனே தான் இருப்பேன். அட்லீஸ்ட் மாசத்துல 1-2 வீடியோவாவது டெக்னிக்கல் வீடியோஸ் இருக்கும். அது இல்லாம அவேர்னஸ் வீடியோஸ், அது இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், அதுவும் எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா அனுபவம் இருக்கு. சோ அந்த வீடியோஸ் நான் போட்டுன்னு இருப்பேன். இப்ப ரீசெண்டா வந்து டூர் போனதால அந்த டூரை பத்தின அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணினே இருப்பேன். சோ என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன அனுபவம் கிடைக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணினே இருக்கேன்.
இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, why surging happens in water cooled chillers? வாட்டர் கூல் சில்லர்ல இந்த சர்ஜிங் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, chiller surge occurs when the pressure of the refrigerant in the condenser exceeds the pressure limit of the centrifugal compressor, causing the refrigerant in the condenser to flow back to the centrifugal compressor. அதாவது கண்டென்சர்ல இருக்கிற ரெஃப்ரிஜரண்டோட பிரஷர் வந்து எப்போ சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸரோட பிரஷர் லிமிட்டோட எக்ஸீட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னா திருப்பி ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகும். அதாவது கம்ப்ரஸர்ல இருந்து கண்டென்சர் போற அந்த ரெஃப்ரிஜரண்ட் திருப்பி என்ன பண்ணும், கம்ப்ரஸருக்கு ரிட்டர்ன் வந்துடும். அது எப்போ இந்த பிரஷர் லிமிட் எக்ஸீட் ஆகும் போது. அடுத்த கேள்வி என்னன்னா, வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் சில்லர் சர்ஜிங்? சோ சில்லர் சர்ஜிங்கான என்னென்ன அறிகுறிகள், அதாவது சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். ஒன்னு வந்து நாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா the noise produced by a chiller is consistent with the load. If a chiller is surging, the noise changes from normal to high pitched sound that lasted for a few seconds frequently. நார்மலா பாத்தீங்கன்னா சில்லர் ரன் ஆகும்போது நாய்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும், லோடுக்கு ஏத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப வேரியேஷன் அதிகமா இருக்காது. அதே வந்து சில்லர் சர்ஜ் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ் வந்து நார்மல்ல இருந்து ஹை பிச்சுக்கு போகும். அதுவும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, திரும்ப நார்மலுக்கு வரும், திரும்ப திடீர்னு ஹை பிச் சவுண்ட் எடுக்கும். சோ வேரியேஷன் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நடக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஒன் ஆஃப் தி சிம்டம் ஆஃப் சில்லர் சர்ஜிங். ஓகேங்களா, அடுத்த சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை கம்ப்ரஸர் மோட்டார் கரண்ட்டுங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா another common symptom of chiller surge is the drastic change in electrical current of the compressor motor. Since the refrigerant is flowing backward, it is against the rotation of the compressor impeller. Such an opposite force put on a significant amount of stress on the compressor motor and causes it to draw high amps for a few seconds before returning back to normal. அதாவது கம்ப்ரஸர் மோட்டார் வந்து ஹை கரண்ட் எடுக்குங்க. இதுதான் வந்து சில்லர் சர்ஜ் ஆகிறதுக்கான ஒரு another common symptom அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நார்மலா எடுக்கிற கம்ப்ரஸர் மோட்டரோட கரண்ட் திடீர்னு ஹை கரண்ட் எடுத்து திரும்ப நார்மலுக்கு வரும். எப்பெல்லாம் வந்து இந்த நாய்ஸ் வந்து டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து கரண்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமா எடுக்கும். அடுத்த கேள்வி என்னன்னா, வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் சில்லர் சர்ஜிங்? சர்ஜிங்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சாதானே நம்ம ப்ரொடெக்ஷன் வந்து பண்ண முடியும், அதாவது பிரிவென்ட் பண்ண முடியும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ chiller surge is caused by the high refrigerant pressure in the condenser. So ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி high refrigerant pressure தான் முக்கியமான காரணம். இது எதனால ஏற்படுது? ஃபர்ஸ்ட் வந்து dirty condenser tube. கண்டென்சர் டியூப்ல நிறைய டஸ்ட் அக்குமுலேட் ஆனா அதுதான் வந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து எஃபெக்டிவா நடக்காது. அதனால ரெஃப்ரிஜரண்ட் பிரஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும், லிமிட்டை தாண்டி போகும். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து dirty condenser tube. அடுத்தது low condenser water flow. சோ கண்டென்சரோட வாட்டர் ஃப்ளோ கம்மியானாலும் இந்த பிரச்சனை வரும். faulty condenser pumps, dirty condenser water pipes and intentional condenser water flow reduction to reduce power consumption can cause low condenser water flow across the chiller condenser. Thus, less heat is extracted from the refrigerant, causing the chiller surge. லோ கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ இன்னொரு காரணம் இருக்கு. அதாவது ஒன்னு கண்டென்சர் பம்ப் நல்லா ஓடுதான்னு பார்க்கணும், அதாவது எஃபிஷியன்டா ஓடுதான்னு பார்க்கணும். இன்னொன்னு கண்டென்சரோட வாட்டர் பைப் லைன் வந்து டஸ்ட் அக்குமுலேட் ஆகக்கூடாது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். மூணாவது கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ வந்து எப்படி ரிடக்ஷன் பண்ணுவாங்கன்னா, நம்ம பவர் கன்சம்ஷன் சேவ் பண்றோன்ற பேர் வழியில கண்டென்சரோட வாட்டர் பம்ப் வந்து விஎஃப்டி மாதிரி ஏதாவது போட்டு கொஞ்சம் குறைச்சி ஃப்ளோ வச்சு ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முற்றிலும் தப்பு. அது பார்த்து கரெக்டா அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் தான் காரணம் இந்த சில்லர் சர்ஜ் வரதுக்கு. மூணாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, புவர் ஹீட் ரிஜெக்ஷன் டியூ டு ஹை கண்டென்சர் வாட்டர் டெம்பரேச்சர். ஹை கண்டென்சர் வாட்டர் டெம்பரேச்சர் இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஹீட் ரிஜெக்ஷன் வந்து புவரா இருக்கும். அதாவது அண்டர்சைஸ்ட் கூலிங் டவர்ஸ், டர்ட்டி கூலிங் டவர் இன்ஃபில்ஸ், அப்புறம் கூலிங் டவர் ஃபேன் ஸ்பீட் ரிடக்ஷனு can result in poor heat rejection for the condenser water. அதாவது கூலிங் டவரே நீங்க வந்து கெப்பாசிட்டி கம்மியா அண்டர் சைஸா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. சோ அதை நீங்க பாத்துக்கணும்.
சில்லருக்கு ஏத்த மாதிரி கெப்பாசிட்டி கூலிங் டவர் இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். நீங்க இனிஷியலா ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல நடுவுல போய் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த சைட்ல கூலிங் டவரோட போனோடனே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கின்னு அந்த கெப்பாசிட்டி லோடு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கூலிங் டவர் வந்து இன்ஃபில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து டர்ட்டியா இருக்குதான்னு பாருங்க. அது வந்து புவர் மெயின்டெனன்ஸால ஏற்படக்கூடியது. அதுக்கப்புறம் கூலிங் டவரோட ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேன் ஸ்பீடை வந்து நீங்க குறைக்க கூடாது. அதுக்கும் வந்து இப்பெல்லாம் வந்து இந்த எனர்ஜி சேவிங்ட்டு அது ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வந்துட்டு அதை குறைச்சி விட்டீங்கன்னா அதுவும் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் ஆயிடுது. கடைசியில சில்லர் சர்ஜ் வந்து அதனாலையும் ஏற்பட காரணம். 4வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் வெதர் கண்டிஷன், மிஸ்கால்குலேட்டட் கூலிங் டவர் டிசைன் கண்டிஷன் வந்து can cause high condenser water supply temperature. Cooling towers reject heat based on the ambient wet bulb temperature. The lower it is, the better the heat rejection. Hence, if the ambient wet bulb temperature rises behind limit, the condenser water supply temperature also rises, resulting in the refrigerant pressure staying higher, causing chiller surge. Thus, if the design engineers did not select the cooling tower based on the highest ambient wet bulb temperature, the chance of getting chiller surge is higher. அதாவது வெதர் கண்டிஷன் வந்து சில டைம்ல அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். ஸோ அதனால இந்த கூலிங் டவர் டிசைன் வந்து ப்ராப்பரா பண்ணலான்னு வச்சுங்களேன், அது வந்து ஹை கண்டென்சர் வாட்டர் சப்ளை டெம்பரேச்சர்ல எதுவுமே விட்டுடும். இந்த கூலிங் டவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் ஹீட்டையே ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் லோவரா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹீட் ரிஜெக்ஷன் நல்லாவே இருக்கும். ஓகே, இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து லிமிட்டுக்கு அதிகமா போச்சுன்னா கண்டென்சர் வாட்டர் சப்ளையோட டெம்பரேச்சரும் வந்து அதிகமா போகும். இது மாதிரி அதிகமா போகும்போது ரெஃப்ரிஜரன்ட் ப்ரெஷரும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாயிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில்லர் சர்ஜ் ஏற்படத்தானே காரணம். ஸோ நீங்க இந்த கூலிங் டவர் வாங்கும் போது ஹையஸ்ட் ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் நீங்க வாங்கணும், அந்த லொகேஷனும் அந்த என்வரன்மெண்ட்டும் பொறுத்து. அப்படி பண்ணாதான் இந்த சில்லர் சர்ஜ் வர்றதுக்கான ப்ராப்ளத்தை, இது ஒன் ஆஃப் த ரீசனா கூட இருக்கலாம் இல்லையா, அப்படிதான் தவிர்க்க முடியும். ஸோ சில்லர் சர்ஜிங் ஏற்படுறதுக்கான காசஸ் என்னென்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததான் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணன்றதை நம்ம பார்க்க போறோம். ஹவு டு ப்ரிவென்ட் சில்லர் சர்ஜிங். Chiller surging can be prevented both during the design and operational stages. So chiller surging வந்து டிசைன் ஸ்டேஜ்லயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்லயும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதை ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஸோ டிசைன் ஸ்டேஜ்லயே இந்த சில்லர் சர்ஜ் வராம இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் லோட் கண்டிஷன். நம்ம பெரிய ப்ராஜெக்ட் இருக்குங்க, பெரிய பில்டிங் கெப்பாசிட்டின்னு வச்சுங்களேன், அது மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ல ஹையர் கெப்பாசிட்டி வாட்டர் கூல்ட் சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் ஆர் இன்ஸ்டால்ட் which usually have low loads during initial stages, causing the chillers unable to handle the low load condition. Hence small capacity chillers considered based on minimum load condition to prevent chiller surge. நீங்க பெரிய பெரிய பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடே இருக்காது. ஆனா நம்ம ஹையர் கெப்பாசிட்டி வாட்டர் கூல்ட் சில்லர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி கண்டிஷன்ல நீங்க இனிஷியல் லோ லோடு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சில்லர் சர்ஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதை ப்ரிவென்ட் பண்ணா நம்ம வந்து அடிஷனலா வந்து ஒரு ஸ்மால் கெப்பாசிட்டி சில்லர்ஸ் இனிஷியல் லோட பேஸ் பண்ணி ஸ்மால் கெப்பாசிட்டி சில்லர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சில்லர் சர்ஜ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஹையர் ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி நம்ம சில்லரை செலக்ட் பண்ணணும். இந்த chiller surge may occur when the ambient wet bulb temperature is higher than expected. Hence, chiller with higher efficiency to be considered for higher condenser water supply temperature. அதாவது சில்லரை இனிஷியலா செலக்ட் பண்ணும்போது ஹையர் கண்டென்சர் வாட்டர் சப்ளை டெம்பரேச்சர் இருந்தாலும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்க முடியுமா, அதாவது ஹையர் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய சில்லரா நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அப்பதான் ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஹையரா இருந்தா கூட ஓரளவுக்கு சில்லர் சர்ஜ் வராம தடுக்க முடியும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் செலக்ஷன் ஆஃப் கூலிங் டவர் அண்ட் கண்டென்சர் வாட்டர் பம்ப். இதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது ப்ராப்பர் செலக்ஷன் ஆஃப் கூலிங் டவர் அண்ட் வாட்டர் பம்ப் ensures sufficient condenser water flow and heat exchange to keep the refrigerant pressure in the condenser as required to prevent chiller surge. Also, designing cooling towers based on higher ambient wet bulb temperature to prevent chiller surge during unusual weather condition. So
கூலிங் டவர் வந்து ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும், கண்டென்சர் வாட்டர் பம்பும் கரெக்டான கெப்பாசிட்டி செலக்ட் பண்ணணும். அப்பதான் போதுமான அளவுக்கு கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஃப்ளோ ரொம்ப முக்கியம் இல்லையா, கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கூலிங் டவரோட கெப்பாசிட்டியும் ரொம்ப முக்கியம். காரணம் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்பதான் ப்ராப்பரா நடக்கும். அப்பதான் அந்த ஹீட்டை எடுத்துடும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஹீட் எடுத்த பிறகுதான் ரெஃப்ரிஜரன்ட் பிரஷர் கண்டென்சர்ல நம்ம வந்து அதிகமாகாம தடுக்க முடியும். நாலாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, சில்லர். இதெல்லாம் பார்த்துட்டீங்க. சில்லரோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு, புதுசா வாங்குற சில்லர்ஸோட ஃபியூச்சர்ஸ், நேம் பிளேட் டீடைல்ஸ், அதனுடைய கேட்டலாக் எல்லாம் பார்க்கும்போது அதுல என்னென்ன இருக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு செக் பண்ணணும். Manufacturers have preventive measures built within the water-cooled centrifugal chillers to prevent chiller surge. Features like hard gas bypass can maintain minimum refrigerant flow rate at low load condition to prevent chiller surge in exchange for lower efficiency. So சில சில்லர்ஸ் இப்ப லேட்டஸ்ட்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து ஹார்ட் கேஸ் பைபாஸ் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பைபாஸ் பண்ணி விட்டு லோ லோட் கண்டிஷன்லயும் வந்து அதை வந்து சேவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால உங்களுக்கு சில்லர் சர்ஜ் வந்து ஏற்படாம தவிர்க்க முடியும். ஸோ டிசைன் ஸ்டேஜ் பார்த்துட்டோம். அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்லர் சர்ஜ் டூரிங் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ல எப்படி நம்ம வந்து சில்லரை மெயின்டைன் பண்ணா இந்த சில்லர் சர்ஜை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸுங்க. ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் ரெகுலரா பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து மிஷினுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். சரி, இந்த கண்டென்சர் டியூப் வந்து ரெகுலரா கிளீன் பண்ணீங்கன்னாவே போதும். ஓகேங்களா. ரெண்டாவது, ensure the water treatment system is working properly so that the evaporator and condenser tubes don't get dirty so quickly and prevent chiller surge, which also help maintain chiller efficiency. So water system, water treatment system, water parameters வந்து ரெகுலரா செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ராப்பரான குவாலிட்டியான வாட்டரை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த எவாபரேட்டர்லயும் சரி கண்டென்சர் டியூப்லயும் சரி டஸ்ட் டர்ட் அக்குமுலேட் ஆகாது. ஓகேங்களா. அது மாதிரி அக்குமுலேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சில்லர் வந்து சர்ஜிங் வரும். அது மட்டும் இல்ல, சில்லர் எஃபிஷியன்சியே குறைஞ்சிடும். ஓகே. ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்ட்டி கூலிங் டவர் இன்ஃபில்ஸ் அண்ட் ஃபால்ட்டி கூலிங் டவர் ஃபேன்ஸ் கேன் ஆல்சோ ரெடியூஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எஃபிஷியன்சி. இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா, ஹாட் வாட்டர்ல இருந்து கோல்டா ஆகிறது, அந்த எக்ஸ்சேஞ்ச் எதனா எப்படி நடக்குது, இந்த கூலிங் டவர் ஃபில்ஸ் மூலியமாவும் அந்த கூலிங் டவர் ஃபேன்ஸ் மூலியமா தான் இதெல்லாம் நடக்குது ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த ஃபில்ஸ் வந்து டர்ட்டா இருந்தா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது இல்லையா. அதே மாதிரி கூலிங் டவர் ஃபேனோட கெப்பாசிட்டி குறைஞ்சாலும் அது நடக்கும் இல்லையா. ஸோ ஃபால்ட்டான ஒரு கூலிங் டவர் ஃபேன் இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ இதெல்லாம் நீங்க மெயின்டெனன்ஸ்ல ரெகுலரா செக் பண்ண வேண்டியது. அது இல்லாம ensure that the condenser water pumps are delivering required condenser water because low condenser water flow is one of the reasons for chiller surge. ஸோ அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கா, கண்டென்சர் வாட்டர் பம்ப் வந்து ப்ராப்பரா டெலிவரி பண்ணா, நம்மளுக்கு தேவையான வாட்டர் ஃப்ளோ கிடைக்குதா, பம்ப் ஃபுல்லா எஃபிஷியன்ஸா ஒர்க் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் கிளீனிங் இஸ் ஏ மஸ்ட் டு பிரிவென்ட் சில்லர் சர்ஜ். ஓகேங்களா. இன்ஸ்பெக்ஷன் கிளீனிங் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்ததா சில்லர் ஸ்டேஜிங் ஒன்னு இருக்கு. அதாவது VFD சில்லர்ஸ் கேன் பெர்ஃபார்ம் வெல் டூரிங் லோ லோட் கண்டிஷன்ஸ். But running too many chillers at low load condition without having minimum requirement refrigerant flow rate, chiller surge can occur. இந்த VFD chillersலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா லோ லோட் கண்டிஷன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா நிறைய சில்லர்ஸ் அதே மாதிரி லோ லோட் கண்டிஷன்ல நீங்க ஆப்ரேட் பண்ணி மினிமம் இந்த ரெஃப்ரிஜரன்ட் ஃப்ளோ வந்து இல்லாத பட்சத்துல சில்லர் சர்ஜ் கண்டிப்பா வந்து ஏற்படும். ஓகே, அதையும் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் தான். மூணாவதா ப்ராப்பர் எனர்ஜி ஆப்டிமைசேஷன். அதாவது மினிமம் கூலிங் டவர் கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ ரேட் மஸ்ட் பி மெயின்டைன் டு பிரிவென்ட் ஸ்கேலிங் ஆன் தி இன்ஃபில்ஸ் which will decrease the heat exchange efficiency, thereby increasing the condenser water supply temperature to the condenser and leads to chiller surge. When reducing condenser water pump speed to save energy during the ambient wet bulb temperature is high, the condenser water supply temperature may rise behind limits causing chiller surge. ஸோ எனர்ஜி சேவ் பண்றேன் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கண்டென்சரோட வாட்டர் ஃப்ளோ ரேட்டை வந்து கம்மி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ஸ் எல்லாம் போய் ஸ்கேலிங் கூட ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து எஃபிஷியன்டா நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்டென்சர் வாட்டர் சப்ளை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில்லர் சர்ஜ் தான் ஏற்படும் கடைசியா. அது மட்டும் இல்ல, இந்த கண்டென்சர் வாட்டர் பம்போட ஸ்பீடை குறைக்கிறேன், நான் எனர்ஜி சேவ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணீங்கன்னா முக்கியமா இந்த ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கண்டென்சர் வாட்டர் சப்ளை டெம்பரேச்சர் வந்து
லிமிட்டுக்கு தாண்டி மேல போவோம், அப்புறம் சில்லர் சர்ஜ் தான் ஏற்படும். ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த மாதிரி கேள்வி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் பதில் சொல்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கமா நான் சொல்ல வேண்டியிருக்கு. கடைசியா ஒரு பாயிண்ட் என்னன்னா, கான்ஸ்டன்ட் மானிட்டரிங். சில்லர் ஃப்ளோலிங், அதாவது dirty evaporator and condenser tubes can be monitored by comparing the chiller approach temperature. When the chiller approach temperature rises behind acceptable, it indicates that the evaporator tubes or the condenser tubes are dirty and maintenance is needed. Chiller flowing na enna nu pathina, இந்த evaporator condenser tube வந்து dirt ஆயிடுச்சுனா அதுக்கு தான் chiller flowing சொல்லுவாங்க. இது மாதிரி ஆகும்போது சில்லரோட approach temperature வந்து increase ஆகும். அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணே வந்தீங்கன்னா, ஸோ எப்போ அப்ரோச் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணி பாருங்க, ப்ரீவியஸ்க்கும் இப்போதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்போ சில்லரோட அப்ரோச் டெம்பரேச்சர் வந்து அக்செப்டபிள் லிமிட்டோட அதிகமா போதோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பா கண்டென்சர் டியூப் வந்து டர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கிளீனிங் கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் மெயின்டெனன்ஸ் பண்ணாவே சில்லர் சர்ஜை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, சில்லரோட பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும். ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுன்னு கிளியரா பதில் சொன்னாவே இன்டர்வியூ பண்றவரு உங்க மேல நல்ல இம்ப்ரெஷன் ஏற்படும். அடுத்த கேள்வி என்னன்னா, HVACல வாட் இஸ் மென்ட் பை க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, த சிஸ்டம் யூஸ்ட் ஃபார் சில்ட் வாட்டர் சர்க்குலேஷன் within the evaporator and AHU. Closed loop systems are not exposed to the external environment, and once a system is charged, there is usually very little water that is needed to be added in the system. As the system is isolated from external contamination agents, the water quality at the time of filling up the system is critical. HVACல closed loop systemனா இந்த சில்லர் வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து எவாபரேட்டருக்கும் ஏச்சுக்கும் நடுவுல சர்க்குலேட் ஆகுது இல்லையா பைப்லைன் மூலமா, அது வந்து எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட், அதாவது வெளிப்புறமா வந்து அந்த என்வாயர்மெண்டால எந்த பாதிப்பும் ஏற்படாது அந்த தண்ணிக்கு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இனிஷியலா வந்து வாட்டர் வந்து ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தேவையான அளவுக்கு சில்லர்ல ஃபில் பண்ணிட்டா இனிஷியலா, அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நம்ம வந்து சில்லர் பேராமீட்டர்ஸ் வாட்டர் குவாலிட்டி செக் பண்றதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து பேராமீட்டர் அப்நார்மலா இருந்தாலோ டிடிஎஸ் அதிகமா இருந்தாலோ அப்பதான் வந்து நம்ம வந்து ப்ளோ டவுன் பண்ணுவோம், இல்லைன்னா ஆனுவல் ஷட் டவுன் அப்போ மொத்தமா ப்ளோ டவுன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் வாட்டர் ஆட் பண்ண வேண்டி இருக்கும் தவிர மற்றபடி இது வந்து எப்பவுமே தண்ணி அடிக்கடி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேரு தான் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். அடுத்த கேள்வி, இந்த க்ளோஸ்ட் லூப் சிஸ்டத்தால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, தி சிஸ்டம் டஸ் நாட் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஃபார்மேஷன் as there is no evaporation from the system, eliminates contact with air, prevents formation of microbiological contaminants in the system, corrosion of pipeline internal surfaces is reduced due to the absence of oxygen in the system. Closed loop சிஸ்டத்தால இந்த HVAC சிஸ்டத்துக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகாம இது தடுக்குது. காரணம் என்னன்னா, வெளிப்புற அந்த காற்றோட அதாவது ஏரோட கான்டாக்ட் இல்லாததால எவாபரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எப்போ அந்த வெளிப்புற காற்றோட கான்டாக்ட் இல்லாம இருக்குதோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன் வந்து சிஸ்டத்துல ஏற்படாது. ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட் கரோஷன். பைப்லைன் இன்டர்னல் சர்ஃபேஸ்ல கரோஷன் ஆகாம தடுக்கப்படுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனோட கான்டாக்ட் இல்லாததால் தான். சோ இந்த மூணு ப்ராப்ளம் ஆகாம இருக்கும் இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டத்துல. ஓகேங்களா? இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். சரி, நம்ம வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம்னா என்ன, அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, ஓபன் லூப் சிஸ்டம்னா என்ன, அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றது தான். அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, condenser water system in an open loop system where water used in the condenser is passed through the cooling tower in contact with the air for cooling. Due to external air contact, there are additional challenges for water treatment as below. Presence of dissolved solids results in scale formation, corrosion, அப்புறம் microbiological contamination. HVACல ஓபன் லூப் சிஸ்டம் சொன்னாவே இந்த வாட்டர் கூல் சில்லர்ல இருக்கிற அந்த கண்டென்சர் வாட்டர் சிஸ்டத்தை தான் ஓபன் லூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல இருக்கிற அந்த கண்டென்சர் வாட்டரை கூலிங் டவருக்கு அனுப்பி
அங்க கூல் பண்ணி ரிட்டர்ன் வந்து வருது. சோ அங்க எப்படி கூல் ஆகுது? ஏர் மூலியமா ஓப்பனா வந்து ஸ்பிளாஷ் ஆகி அங்க கொட்டி அது ஏரோட கான்டாக்ட் ஆகும்போது கூல் ஆகுது. அப்படிதான் அது கூல் பண்ணி ரிட்டர்ன் வருது. சோ அது மாதிரி எக்ஸ்டர்னல் ஏரோட கான்டாக்ட் ஆகும்போது இங்க வந்து நிறைய வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. காரணம் என்னன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டிசால்வ்ட் சாலிட்ஸ் வந்து அதிகமாகும். அதனால ஸ்கேல் ஃபார்மேஷன் உண்டாகும். அப்புறம் கரோஷன் உண்டாவதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன் வந்து அது ஏற்படும். சோ இது மாதிரி 3 காரணங்கள் இருக்கத்தால இது வந்து சேலஞ்சிங்கான சிஸ்டம், ஓப்பன் லூப் சிஸ்டம். இந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆவதுக்கான முக்கியமான ரீசன் டிடிஎஸ் வந்து அதிகமாச்சுன்னா ஏற்படும். சோ தண்ணியில இருக்கிற அந்த டோட்டல் டிசால்வ் சால்வன்ஸ் தான் டிடிஎஸ் சொல்றாங்க. அதாவது டிசால்வ்டு மினரல்ஸ், தண்ணியில கலந்து இருக்கிற அந்த மினரல்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது டிடிஎஸ் அதிகமாகும். அதனால ஸ்கேல் ஃபார்மேஷன் அதிகமாகும். ஓகேங்களா? சோ ஆகும்போது நம்ம வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னா ப்ளோடவுன் மூலியமா தான் குறைக்க முடியும். எப்படி? எவ்ரி ஷிஃப்ட் நீங்க வந்து டிடிஎஸ் செக் பண்ணினே இருக்கணும். ஓஎம் வந்து ஒவ்வொரு சிலருக்கும் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு லிமிட் டிடிஎஸ் இருக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி இருக்கும்போது அது அதிகமாச்சுன்னா டிடிஎஸ், அப்ப நீங்க ப்ளோடவுன் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்த கேள்வி என்ன? சரி, நம்ம ஸ்கேல் ஃபார்மேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி கரோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the following common inhibitors are used to control the corrosion. First point, anodic corrosion inhibitors, cathodic corrosion inhibitors, stabilized phosphate corrosion inhibitors. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா OEM வந்து அவங்களே வச்சுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? அது அவங்க வந்து இன்ஹிபிட்டர்ஸ்னு வச்சிருப்பாங்க கரோஷனுக்காக, கரோஷன் குறைக்கிறதுக்காக. அதை வந்து எவ்ரி ஷிஃப்ட் வந்து ஆட் பண்ணிக்கினே இருப்பாங்க. இல்ல அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னவோ அதுபடி ஃபாலோ பண்ணா போதும். ஓகேங்களா? சோ அவங்களே வச்சுன்னு இருப்பாங்க. சோ அப்படிதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கரோஷனை. So அடுத்ததான் how to control microbiological contamination. Microbiological problems are controlled by chemical treatment. Biologically toxic chemical is used to control the growth of algae, bacteria, mold and fungi in the system. Two types of bioacids are commonly used for this purpose: oxidizing biocides and non-oxidizing biocides. சரி, மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமா தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கலி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த ஆல்கே க்ரோத் ஆகிறதுக்கும், பாக்டீரியா, அப்புறம் இந்த ஃபங்கி, இந்த மோல்டு, இதெல்லாம் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். தண்ணியில பாத்தீங்கன்னா அப்படி மிதக்கின்னு இருக்கும் எல்லாம் நிறைய அங்கங்க. ஓகேங்களா? சோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இது மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல் மூலமா தான். 2 டைப் ஆஃப் பயோசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ், இன்னொன்னு நான் ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ். 2 டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓஎம்ஏ ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, அதுபடி பண்ணாவே போதும். சரி, இந்த ஆக்சிடைசிங்க்கும் நான் ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ் அட்டாக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பை ஆக்சிடைசேஷன். நான் ஆக்சிடைசேஷன் பயோசைட்ஸ் வந்து ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆர் எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங் லெஜினாலே. அதாவது இந்த ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைசேஷன் மூலமா வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து அட்டாக் பண்ணும். நான் ஆக்சிடைசிங் பயோசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஜினான்னு ஒண்ணு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முக்கியமா இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இவ்வளவு தெரிஞ்சுக்கினா போதும். அடுத்த கேள்வி என்ன? வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் கெமிக்கல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்? சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ இது ட்ரீட் பண்ணா அது ட்ரீட்மெண்ட் சொல்றீங்க, அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் improved performance, decreases energy consumption and operating cost due to efficient heat transfers. Building consume over 20% of world water and HVAC system are the most. Lower blowdown leads to the lesser water use and also reduces the amount of contaminated water from going into the drain water system. Operation and maintenance team thus need to understand that water quality is very important, not only to ensure that the system works effectively but also to reduce the impact of the HVAC system. HVAC சிஸ்டத்துல கெமிக்கல் வாட்டர் ட்ரீட்மெண்டால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கிளியரா பதில் சொல்லலாம். அதாவது எஃபிஷியன்டா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சில்லரோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால உங்களுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது, அதாவது பவர் கன்சம்ஷன். அடுத்தது ஆப்ரேட்டிங் காஸ்டும் ரெடியூஸ் ஆகும். மூணாவதா அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல அந்த வாட்டர் கன்சம்ஷனும் அடங்கும். ஓகேங்களா? பில்டிங் வந்து 20% ஆஃப் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்றது புரிஞ்சுங்க. அதுல HVAC சிஸ்டம் தான் மோஸ்டா கன்சியூம் ஆகுது. ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா
நீங்க வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதால, எஃபெக்டிவா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றதால இங்க வந்து ப்ளோ டவுன் வந்து ரெடியூஸ் ஆகுது. ப்ளோ டவுன் ரெடியூஸ் ஆனாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட கன்சம்ஷன் வந்து கம்மி ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து நீங்க ட்ரெயின் வாட்டர் சிஸ்டத்துக்குள்ள விடாம தடுக்கிறீங்க. இதனால என்வாயர்மெண்ட் வந்து பாதிக்காம இருக்கிறதுக்கான நீங்க நல்லது செய்றீங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்ன? வாட் இஸ் ஏ கூலிங் டவர் அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க்? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, cooling tower is a device used to remove excess heat from the circulating water and releases it to the atmosphere that is used to cool HVAC system. Warm water inflow from condensers, அதாவது from water cooled chillers, enters the cooling tower through a inlet pipeline. This water has absorbed excess heat from the system and needs to be cooled before recirculation. The temperature of incoming water typically ranges between 80 degree Fahrenheit to 120 degree Fahrenheit depending upon the system demand. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஓப்பன் லூப் சிஸ்டத்துல கூலிங் டவர் பத்தி பேசின்னு இருந்தோம் இல்லையா? அந்த கூலிங் டவர்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும். கூலிங் டவர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது சர்க்குலேட்டிங் வாட்டர்ல இருக்கிற எக்ஸஸ் ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணி அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணி விடுறது. இதுதான் வந்து இந்த கூலிங் டவர் செய்யற வேலை. இங்க வாட்டர் கூல் சில்லர்ல கண்டென்சர்ல இருந்து வர அந்த வார்ம் வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகி வரும் இல்லையா கண்டென்சர்ல, அந்த வார்ம் வாட்டரை கூலிங் டவருக்கு ஃபீட் பண்ணுவாங்க இன்லெட் பைப்லைன் மூலமா. அந்த வாட்டர் என்ன ஆகுது, ஏரோட கான்டாக்ட் பண்ண வச்சு அந்த வாட்டர்ல இருக்கிற எக்ஸஸ் ஹீட்டை ரிமூவ் பண்ணி திரும்பவும் கூல் பண்ணி அந்த வாட்டரை திரும்ப கண்டென்சருக்கு திருப்பி அனுப்புது. சோ அதுதான் இந்த கூலிங் டவர் வேலை செய்யுது. ஓகேங்களா? இந்த கூலிங் டவருக்கு வர இன்லெட் வாட்டர், அதாவது கண்டென்சர்ல இருந்து வர அந்த இன்கமிங் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 80 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 120 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். இது வந்து சிஸ்டமோட டிமாண்ட பொறுத்து வேறுபடலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, how the performance of cooling tower is evaluated? அதாவது கூலிங் டவரோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் சிம்பிள் தான். அதாவது it can be evaluated by approach temperature and range. அதாவது அப்ரோச் டெம்பரேச்சரும் ரேஞ்சும் தெரிஞ்சா நம்ம வந்து கூலிங் டவரோட பெர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ரேஞ்சுன்றது டெல்டா டின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, அப்ரோச் டெம்பரேச்சர் அண்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அதுக்கான கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வரும். வாட் இஸ் மீன் பை கூலிங் டவர் அப்ரோச் டெம்பரேச்சர் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் இட்? கூலிங் டவரோட அப்ரோச் டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கூலிங் டவரோட அவுட்லெட் வாட்டர் டெம்பரேச்சர் மைனஸ் ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ரோச் டெம்பரேச்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த அப்ரோச் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கூலிங் டவர் எஃபிஷியன்ட்டா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். நார்மல் கூலிங் டவர் வந்து எவ்வளவு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டிகிரி டு 9 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கும் கூலிங் டவர் அப்ரோச் டெம்பரேச்சர். நீங்க சென்டிகிரேட்ல சொன்னீங்கன்னா 2க்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி என்ன? வாட் இஸ் கூலிங் டவர் ரேஞ்ச்? கூலிங் டவர் ரேஞ்ச்னு சொல்லலாம், இல்ல டெல்டா டின்னு ஈஸியா சொல்லுவாங்க இப்போ. ஓகேங்களா? அதுக்கான பதில் ஈஸி. கூலிங் டவரோட இன்லெட் டெம்பரேச்சர் மைனஸ் அவுட்லெட் டெம்பரேச்சரை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டெல்டா டி கிடைச்சிடும். ஓகே, சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. கூலிங் டவர் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான பதிலும் இருக்கு. ஈஸி தான், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கூலிங் டவர் இன்லெட் வாட்டர் டெம்பரேச்சர் மைனஸ் கூலிங் டவர் அவுட்லெட் டெம்பரேச்சர் டிவைடட் பை கூலிங் டவர் இன்லெட் வாட்டர் டெம்பரேச்சர் மைனஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் இன்டூ 100 போட்டீங்கன்னா எஃபிஷியன்சி கிடைச்சிடும். எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்றது அந்தந்த கூலிங் டவரை பொறுத்து இருக்கு. அது எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் பொறுத்தும் இருக்கு. நார்மலா கூலிங் டவரோட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 65 to 70% இருந்தாவே பெட்டர்னு தோணுது. ஏன்னா அதோட கம்மியா தான் நிறைய கூலிங் டவர் வந்து ஆப்ரேட் ஆகின்னு இருக்குது இப்ப இருக்கிற காலகட்டத்தில். அதாவது முக்கியமா பழைய கூலிங் டவர்லாம் சொல்றேன், புதுசு கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஆம்பியன்ட் ஏர் வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து சம்மர்ல அதிகமாகவும் விண்டரோட கம்பேர் பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூலிங் டவரோட எஃபிஷியன்சி வந்து சம்மர்ல குறையதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த கேள்வி என்னன்னா, வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் ஸ்ட்ராங் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் கூலிங் டவர் எஃபிஷியன்சி? இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் வாட்டர் குவாலிட்டி, ரெண்டாவது சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதாவது கூலிங் டவர் எஃபிஷியன்சிக்கு முக்கியமா பாதிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் வாட்டர் குவாலிட்டியும் அப்புறம் சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதற்கு தொடர்புடைய அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வை இந்த மேக்கப் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்பாங்க. சோ இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரெக்வயர்ட் டியூ டு வாட்டர் லாசஸ் ரிசல்டிங் ஃப்ரம் ட்ரிஃப்ட், எவாபரேஷன் அண்ட் ப்ளோ டவுன். கூலிங் டவர்ல கண்டிப்பா தண்ணி லெவல் வந்து குறையும். ப்ளோ டவுன் எப்ப நம்ம கொடுப்போம், டிடிஎஸ் அதிகமான கொடுப்போம் இல்லையா? சோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது காற்றோட
சேரும் போது இந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த இருக்கிற ஹீட் எனர்ஜியால எவாபரேட் ஆகும். ஸோ அது ஒரு காரணம். இன்னொன்னு ட்ரிஃப்ட் லாஸ், மேல இருந்து கொட்டும் போது கொஞ்சம் வேஸ்டா போகும் இல்லையா, அது ஒரு லாஸ். ஸோ இந்த 3 வகையான லாஸ் சேர்த்தா இந்த மேக்கப் வாட்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது, மேக்கப் வாட்டர் ஈக்குவல் டு டோட்டல் வாட்டர் லாசஸ் சொல்லலாம். ஸோ டோட்டல் வாட்டர் லாசஸ் எதெல்லாம் சொன்னோம் நம்ம, ட்ரிஃப்ட் லாசஸ், எவாபரேஷன் லாசஸ், ப்ளோடவுன் லாஸ், இது 3 சேர்த்தீங்கன்னா மேக்கப் வாட்டரோட குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கேள்வி என்ன, வாட் இஸ் சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், அதாவது சிஓசினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இட் இஸ் ரேஷியோ பிட்வீன் பேராமீட்டர் இன் கூலிங் டவர் வாட்டர் அண்ட் மேக்கப் வாட்டர். அதாவது கூலிங் டவர்ல இருக்கிற வாட்டருக்கும் மேக்கப் பண்றோம் இல்லையா அந்த வாட்டருக்கும் உள்ள பேராமீட்டர்ஸ்க்கான ரேஷியோவை குறிக்குது. இது வந்து 3 வகையான ஃபார்முலா இருக்கு கால்குலேட் பண்றதுக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சிலிக்கா இன் கூலிங் டவர் டிவைடட் பை சிலிக்கா இன் மேக்கப் வாட்டர். ஸோ கூலிங் டவர்ல இருக்கிற சிலிக்காவும் மேக்கப் வாட்டர்ல இருக்கிற சிலிக்காவும் அதனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கலாம் டிவைட் பண்ணா. ஸோ அதை நம்ம சிஓசி சொல்லலாம். அதே மாதிரி ஹார்ட்னஸ், ஸோ கூலிங் டவர்ல இருக்கிற தண்ணிக்கும் மேக்கப் வாட்டர்ல இருக்கிற தண்ணிக்கும் உள்ள ஹார்ட்னஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கூலிங் டவர்ல இருக்கிற கண்டக்டிவிட்டியும் மேக்கப் வாட்டர்ல இருக்கிற வாட்டரோட கண்டக்டிவும் நம்ம டிவைட் பண்ணா அதுக்கான ரேஷியோ கிடைக்கும். ஸோ இது 3 வகையா நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த சிஓசியை. ஸோ சிஓசி எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it varies from 3 to 7 depending upon the process design and manufacture guidelines. Higher COC may reduce the makeup water consumption, but it increase the chance of scaling and falling. So COC நார்மலா பாத்தீங்கன்னா 3ல இருந்து 7க்குள்ள இருக்கணுங்க. இது 3 வகையா நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இந்த 3 ஃபார்முலா மூலியமா. அதோட அதிகமா போச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் கன்சம்ஷன் குறையலாம், ஆனா ஸ்கேலிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா, ஸோ ஒரே வாட்டரை நம்ம அதிகமா யூஸ் பண்றது தான் இது குறிக்குது. சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஒரே வாட்டர் திரும்ப யூஸ் பண்ணே வருது இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு ஹார்ட்னஸ் அதிகமாகலாம், ஓகே, சிலிக்கா லெவல் அதிகமாகலாம், ஓகேங்களா, இதுல கண்டக்டிவிட்டி அதிகமாகலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 வகையான பிரச்சனைகள். அதை அந்த சிஸ்டத்தை, அதாவது சில்லரோட டிசைனும் மேனுஃபேக்சர் கைட்லைன் பொறுத்து தான் நீங்க அது நீங்க தீர்மானிக்கணும். ஓகேங்களா, அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.